அண்மைச் செய்தி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என கால வரம்பரை குறித்து ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மனுக்கள் மீது ஆரம்ப விசாரணை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் 2027ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தயாராக உள்ள சூழ்நிலையில் கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபடுவர் தங்களுக்கு சாதகமாக இதை பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதால் எனவே இது குறித்து கால வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கே சுரேந்தர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கவில்லை எனவும் தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மேலும் இது போன்ற வழக்கில் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அதே போன்று தேர்தல் ஆணையம் 6 புகார்கள் வந்துள்ளதாகவும் அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் இந்த உத்தரவுகள் விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் தங்கள் அரசியல் சாசன கடமையை செய்ய தவறியது என்பது அல்லவா என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதை போல் தெரிகிறது எனவும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற கால வரம்பு நிர்ணயித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு குடியரசுத் தலைவரை விட உயர்ந்தவரா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கினர் அரசியல் சாசனத்தில் உயர்ந்த அதிகாரிகள் தாழ்ந்த அதிகாரிகள் என்று எதுவும் இல்லை எனவும் அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிகாரிகளும் சமமானவர்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் எப்போது முடிவெடுக்கப்படும் என அதிகாரிகளை கேட்டு தெரிவிப்பதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக புகார் மனு மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என கால வரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்க கடிதத்தை தேர்தல் ஆணையம் வருகிற ஜூலை 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்.